ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டாக 2024 வெளிவந்த டிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான சைஃபை படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் நம்ம மூவி டிக்கெட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப்புங்கிற ஒரு டிக்கெட்டை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ்ஷிப் வந்து காமிக்கிறாங்க. இதோட பேர் வந்து போரியலைஸ். அது போக இது ஏதோ ஒரு கிரகத்துக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு போல. உள்ள ஏகப்பட்ட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனி கிரையோபட்ஸ்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து அதோட டெஸ்டினேஷன் போறதுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு. அந்த 4 வருஷமும் எல்லாரும் இந்த கிரையோபட்ஸ்ல தான் தூங்கிட்டு போவாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்க ஒரு நாள் திடீர்னு ஒரு விண்கல் எதிர்பாராத விதமா இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை வந்து மோதுது. இதனால அந்த ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லாவே அடிக்குது. கட் பண்ணா இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பேரு வந்து ஆண்டி. இவனும் இந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு மெம்பர் தான். இப்ப எமர்ஜென்சி அலார் அடிக்குதுல, அதனால இவனோட கிரையோபாட்குள்ள இவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி மெமரிஸா வந்து ஓடிட்டு இருக்கும். அதனால சடனா வந்து இவன் எந்திரிச்சுக்கிறான். இதே டைம்ல அந்த கிரையோபாட்ஸ்குள்ள இருக்கிற ஏஐ என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பெரிய விண்கல் வந்து நம்ம ஷிப்பை மோதுனால எமர்ஜென்சி நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால உங்களோட கிரையோபாட்ஸ்குள்ள இருக்கிற ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்பேஸ் ஷூட் வந்து ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஏஐ வந்து அந்த ஸ்பேஸ் ஷூட்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள அவனுக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல, முழிச்சிட்டு இருக்கான். என்னடா இங்க நடக்குது அப்படின்னு பயந்துட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் ஷிப் என்ன பண்ணுதுன்னா எல்லா கிரையோபாட்ஸும் இந்த ஸ்பேஸ் ஷிப் விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் எமர்ஜென்சி டிசிஷன் போல. அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து விண்கல் டேமேஜ் பண்ணிருக்கு. எக்கச்சக்கமான கிரையோபாட்ஸை வந்து வெளியே தள்ளி விடுது. வெளியே தள்ளுறது மூலமா ஒரு கிரையோபாட்ஸும் மோதி மோதி வெடிச்சு செதறுது. இன்னும் வெடிச்ச செதறின அந்த துகள்கள்ல இருந்து மற்ற கிரையோபாட்ஸையும் வெடிக்க வைக்குது. விண்கல்லையும் பட்டு எல்லா கிரையோபாட்ஸும் வெடிக்குது. சிலது வந்து தப்பிக்குது. ஒவ்வொன்றும் தனித்தனி டைரக்ஷன்ல பிரிஞ்சு போயிடுது. ஹீரோவோட கிரையோபாட்ஸும் தப்பிக்குது. இது போக பல கிரையோபாட்ஸ் வந்து தப்பிச்சு பக்கத்தில் ஏதாச்சும் கிராவிட்டி இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு இந்த கிரையோபாட்ஸ் வந்து இழுக்கும். அந்த கிரகத்துக்கு வந்து இந்த கிரையோபாட்ஸ் எல்லாமே போகுது. போக போக சிலது வந்து வெடிக்குது. சில கிரையோபாட்ஸ் வந்து தப்பிக்குது. இப்படி தப்பிச்சு இழுத்துட்டு வரும்போதே வந்து இன்னும் ஹீரோக்கு ஹெல்மெட்டே ரெடி பண்ணல. ஹெல்மெட் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னே தெரியாம. இப்போ கீழே வந்துட்டு இருக்க கிரையோபாட்ஸ்ல இருந்து ரெக்க மாதிரி வெடிக்குது. ஏன்னா கிரையோபாட்ஸை ஸ்லோ டவுன் பண்ணோம்ல, அந்த கிராவிட்டியை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து மோதி விழுந்துருது. கீழே ஃபோர்ஸா லேண்ட் ஆனதுனால ஹீரோ லைட்டா மயக்கத்திலிருந்து லைட்டா எழுந்திருப்பேன். என்ன நினைச்சுக்குதுன்னா இவனுக்கு ஹார்ட் அட்டாக் தப்போல அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல வந்து ஹீரோ அதை ஆஃப் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிட்டு வெளியே பாக்குறான். ஏதோ ஒரு புது கிரகத்துக்கு தான் வந்திருக்கான். அது பாக்குறதுக்கே ஏதோ பாலைவனம் மாதிரி இருக்கு. ஆனா குப்பை நிறைஞ்ச பாலைவனம் மாதிரி இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே கிரையோபாட்ஸ்ல இருந்து யாராவது இருக்கீங்களான்னு சிக்னல் அனுப்பிச்சு பாக்குறான். ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்ப இவனோட கிரையோபாட்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஏன்னு பார்த்தா இவனோட கிரையோபாட்ஸ் லேண்டா இருக்கிற இடம் கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்குல்ல, அதனாலதான். அப்ப உடனே அந்த கிரையோபாட்ஸ்ல இருந்து வெளியே வரக்கு ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பக்கத்துல ஏதாவது எமர்ஜென்சி கிட் இருக்கான்னு பாக்குறான். ஏதாவது பிளார் கன் அந்த மாதிரி கிடைக்குமான்னு பாக்குறான். ஆனா எதுவுமே கிடைக்கல. ஏன்னு பார்த்தா இவன் வந்து லோயர் ரேங்க். ஹையர் ரேங்க்ல இருக்கிற கிரையோபாட்ஸ்ல மட்டும்தான் எல்லா எமர்ஜென்சி கிட்டும் இருக்கும். இவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சரி ஓகே, எப்படியாவது வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். அதை தூக்கி போடுறான். நல்ல வேலை எப்படியோ கண்ணாடி உடஞ்சிருது. எப்படியோ வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்சமா வெளியில வர ட்ரை பண்றான். மறுபடியும் அந்த பாடு வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. திரும்பியும் அந்த பாடுக்குள்ளேயே விழுந்துடுறான். பாடுக்குள்ள விழுகிறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணாடி வந்து அவனோட ஸ்பேஸ் ஷூட்டை டேமேஜ் பண்ணனால அதுல இருந்து ஆக்சிஜன் எல்லாம் வெளியே போய்கிட்டு இருக்கு. பதறி போய் பக்கத்துல ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறான். ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கு. அதை எடுத்து ஸ்பேஸ் ஷூட் மேல அடிச்சுக்கிறான். உடனே அது வந்து ஒட்டிக்குது. எப்படியோ எல்லா ஆக்சிஜனும் வெளியே போறதுக்கு முன்னாடி வந்து ஒட்டிட்டான் அந்த ஸ்ப்ரே அடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா அந்த கிரையோபாட்ஸ்ல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. உடனே ஹீரோவும் பதறி போய் வெளியே எப்படியோ அலறி அடிச்சுட்டு வந்து தப்பிச்சிடுறான். வெளியே வந்தோன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிடுறான். திரும்பி பார்த்தா அவனோட கிரையோபாட்ஸ்ல இருந்து ஃபுல்லா நிறைய புகையா வந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல மேல ஏதோ வெளிச்சமா வந்துட்டு இருக்கிறத இவன் பாக்குறான். என்னன்னு பார்த்தா இவங்களோட ஸ்பேஸ் ஷிப் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா வந்து இந்த கிரகத்துல வந்து விழுந்து வெடிக்குது. சோ அந்த ஷாக் வேவ்லயே ஹீரோ பறந்து பொத்துன்னு கீழே விழுறான். ஹீரோக்கு தெரிஞ்சு போகுது நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கோம், இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட வந்து கேட்கறான், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஏஐ நம்ம பாதி தூரம் வந்துட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனை வந்துருச்சு,
நம்ம ஒரு அன்னோன் பிளானட்ல வந்து இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் தூரமா பெருசா தீ எரிஞ்சிட்டு இருக்கிறத பாக்குறான். அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப கொஞ்ச தூரத்திலேயே இவன் ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல வந்திருப்பான் இல்லையா, அதுல பாதி பகுதி இங்க கிடக்கிறத பாக்குறான். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷப்படுறான். ஏன்னா கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கனால உள்ள போய் பாக்குறான் யாராவது இருக்காங்களா. ஆனா உள்ள எல்லாருமே வந்து செத்து செத்து கிடக்குறாங்க. இவன் கூட வந்தவங்க எல்லாமே ரத்தமா கிடக்குது ஃபுல்லா. அப்போ இவனோட ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கும்ல, உள்ள ஏதாவது ஆக்சிஜன் இருக்குமான்னு தேடி பார்க்கறான். அப்போ ஒரு ஆக்சிஜன் வந்து இவனுக்கு கிடைக்குது. ஆனா அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜா இருக்குது. அதனால அதை கீழே போட்டுட்டு ரொம்பவே கவலையா வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோ நடந்து போற அந்த டைம்ல ஸ்பேஸ்ஷிப் மேல டாப் ஆங்கிள் இருந்து காட்டுறாங்க. மேல ஏதோ ஒரு கால் தடம் மாதிரி, ஏலியனோட கால் தடம் மாதிரி ரத்தம் படிஞ்சு இருக்குது மேல. அதை இவன் வந்து நோட் பண்ணல சரியா. என்னோட டீம்மேட் யாராவது வந்து உயிரோடு இருக்கணும், அந்த ஸ்பேஸ்ஷிப்ல வந்தவங்க யாராவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா சடனா ஒரு புயல் வந்து வருது. நம்ம செத்து போயிருவோமோ அப்படின்னு சோகமா வந்து பயத்திலேயே வந்து ஓடி போய்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல வந்து நிக்கிறான். அந்த டைம்ல இவனோட ஹெல்மெட்ல இருந்து யாரோ வந்து தூரத்துல SOS சிக்னல் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவனுக்கு காட்டுது. அவரும் ஒரு சர்வைவர் தான் போல, ஸ்பேஸ்ஷிப்ல வந்தவர் தான். சுத்தியும் லைட் மாதிரி ஏதோ பண்ணிட்டு ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து பூமிக்கு வந்து ஹெல்ப் சிக்னல் வந்து அனுப்பிச்சிருப்பார் போல. ஆனா என்னன்னா சிக்னல் வந்து சுத்தமாவே அங்க ரீச் ஆகல போல. ஹீரோ உடனே சந்தோஷப்படுறான். யாரோ உயிரோடு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. அவரும் வந்து ட்வேன் என் பேரு அப்படிங்கிறாரு. என் பேரு ஆண்டி, எப்படி இந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து வெடிச்சது அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்பேஸ் ஷிப் உடஞ்சதுல அதுல இருந்து லொகேஷன் ட்ராக்கர் வந்து நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இந்த கம்பெனி என்ன பண்ணி இருக்குன்னா, நம்ம போற இந்த ஸ்பேஸ் ஷிப் ஷார்ட் கட்டா போறதுக்கு அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்குள்ள பூந்து போற மாதிரி வந்து லொகேஷன் ட்ராக்கரை வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஆனா அது மிஸ் மேட்ச் ஆகி இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அது போக எனக்கு கிடைச்ச பார்ட்ஸ் வச்சு பூமிக்கு வந்து சிக்னல் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்மளை கூட்டிட்டு போக ரெஸ்கியூ டீம் வருவாங்க. அதுவும் இந்த மெசேஜ் போறதுக்கே கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு மேல ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க இங்க வரதுக்கே 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம இங்க சர்வே பண்ணி ஆகணும். பாதி தானே உடஞ்சிருக்கு, மிச்ச பாதி இங்க எங்கேயாவது இருக்கும். அதுக்குள்ள போய் நம்ம சேஃபா இருந்துகிட்டோம்னா சர்வை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து, ரைட்ரா நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே இருக்கிற ஒயரை வந்து மிதிச்சிடறான். அது தெரியாம டிஸ்கனெக்ட் ஆயிருது. ட்வேன் வந்து அதை கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் கீழே உட்காந்து அந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பின்னாடி பார்த்தா சடனா அந்த ட்வேனை வந்து ஏதோ ஒரு கொடூரமான ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிருது. ஆனா அதை ஹீரோ வந்து கவனிக்கல. இப்ப இங்க ஹீரோ சரியா கனெக்ட் பண்ணதுனால அந்த சிக்னல் வந்து கிடைச்சிருது. அதனால பூமிக்கு வந்து இவன் சிக்னல் வந்து அனுப்பிச்சிடுறான். ஆனா ட்வேன் எங்கேயும் தேடி தேடி பாக்குறான், கத்தி கத்தி பாக்குறான். ஆனா ட்வேன் வந்து காணவே காணோம். அதான் அந்த ஏலியன் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுல, அது இவனுக்கு தெரியாது. அங்க அவரோட கன் இருக்கும், அதை எடுத்துட்டு அவரையும் தேடி போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம மிச்ச ஸ்பேஸ் ஷிப் இருக்கும்ல, அதையும் தேடி ஆகணும் இல்லையா. அதனால அதை தேடி பக்கத்துல போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கிற டைம்ல அவனோட ஏஐ சொல்லுது, உங்க ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கேட்டுட்டு ஹீரோ பயந்துட்டு ரொம்பவே வேகமா ஓடுறான். ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு தேடி போயிட்டு இருக்கான். ஏன்னா கண்டிப்பா ஸ்பேஸ் ஷிப்ல நிறைய ஆக்சிஜன் டேங்க் இருக்குங்கிறது இவனுக்கு தெரியும். அங்க போனதான் இவனால சேஃபா தப்பிக்க முடியும். அப்பதான் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு பூமியில இருந்து இவனை காப்பாத்த யாராவது வருவாங்க. இந்த டைம்ல ஹீரோவோட ரேடியோக்கு இன்னொரு சர்வைவர் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்ட அந்த ஏஐ கிட்ட அந்த சர்வைவர் இருக்கிற இடத்த காட்டு அப்படின்னு சொல்றான். உடனே ஏஐ வந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லுது. ஹீரோவும் கொஞ்சம் ஹைட்டான ஏரியாக்கு இருக்கிற இடத்துக்கு போறான் சிக்னல் கிடைக்குதான்னு பாக்குறக்கு. ஆனா அங்கேயும் சிக்னல் கிடைக்கல. ஹீரோவும் இதனால டிப்ரெஸ் ஆகி அவனுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கொஞ்ச நேரத்துல ரேடியோல இருந்து சிக்னல் வர ஆரம்பிச்சிருது. பக்கத்துல ஏதோ சர்வைவர் இருக்கிறாங்க போல. அவங்களோட பேரும் சொல்லுது நயோமின்ட்டு. சோ இப்போ அந்த நயோமி ரேடியோ மூலியமா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நயோமி தான் இந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது சிக்னல் சரியா கிடைக்கல. உடனே ஹீரோ அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா சிக்னல் கிடைக்கிறதுக்காக. ஒரு வழியா சிக்னல் கிடைச்சிருது. ஹீரோயின் வந்து எங்கேயோ கிரேயோபாட்ல மாட்டி இருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம அவளோட லொகேஷனும் ஹீரோக்கு வந்து அனுப்பிச்சு விடுறா. இத ஹீரோ பார்த்த உடனே ஏஐ சொல்லுது, உங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது, உங்ககிட்ட ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டு ரொம்பவே ஹீரோ கவலையா ஹீரோயின் கிட்ட, என்னால அவ்வளவு தூரம் வர முடியாது, எங்கிட்ட ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, எப்படியாவது என்ன தேடி இங்க வந்துரு, இங்க ஆக்சிஜன் 2 பேருக்கு தேவையான ஆக்சிஜன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறா. உடனே ஹீரோவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போக போக இருட்டாயிருது. இவனும் கொஞ்சம் பயப்படுறான். ஆனா ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே போறதுனால ஓரளவுக்கு கொஞ்சமா தான் பயப்படுறான். அந்த டைம்ல திடீர்னு பயங்கரமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இவனும் பயப்படுறான். ஏஐ கிட்ட இந்த இடத்த ஃபுல்லா ஸ்கேன் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏஐயும் வந்து ஸ்கேன் பண்ணி பாக்குது. ஆனாலும் கரெக்டா வந்து செயல்படல, இருட்டா இருக்குது. உடனே ஹீரோயின் ஏன் உன்னோட ஏஐ சரியா ஒர்க் ஆகலையா அப்படின்னு கேக்குறா. அது என்ன ஏஐ அப்படின்னு அந்த கம்பெனி நேம கேக்குறா. உடனே ஹீரோவும் அந்த கம்பெனி நேம வந்து சொல்றான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, அட இந்த கம்பெனி ஏஐ அது ரொம்பவே மொக்க,
நம்ம கம்பெனி வந்து மிச்சம் பிடிக்கிறதுக்காக மொக்கையே வந்து சில லோ கிளாஸ்க்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அட பாவிகளை இப்படி பண்ணி இப்படி மாட்டி விட்டுட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட சிக்னல் வந்து கட் ஆகுது. சரி இனிமே வெயிட் பண்ணக்கூடாது, வேகமா நடந்து போயிட வேண்டியதான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னு பயந்து போய்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் போட்டிருக்கிற ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனால கொஞ்சம் வேகமா போயாகணும், வேகமா போய்கிட்டு இருக்கான். இவனோட ஹெல்மெட்ல இருக்கிற லைட்டு கூட அந்த அளவுக்கு பவர் தரல, அவ்வளோ மொக்கையா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயுமாடா கம்பெனி மிச்சம் பிடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். சடனா பாறையெல்லாம் உருண்டு வர சத்தம் எல்லாமே கேக்குது. இவன் கொஞ்சமா பயந்து பார்த்து கேர்ஃபுல்லா வந்து போய்கிட்டு இருக்கான். போக போக சத்தம் பயங்கரமா கிட்ட கேட்கற மாதிரி இருக்கு. அதனால ரொம்பவே பயப்படுறான். சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எந்த உருவமே தெரியல, இந்த சத்தம் மட்டும் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது கீழே பார்க்கறான். சின்ன சின்ன ஹோல்ஸா இவன் கண்ணில் தட்டுப்படுது. இந்த சின்ன ஹோல்ஸை பார்த்துக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அப்போ ஒரு பெரிய ஹோலை வந்து பார்த்துறான். அந்த ஹோலை சுத்தியுமே சிலந்தி வலைகள் மாதிரி நிறைய பின்னப்பட்டு இருக்கும். அதெல்லாமே பார்த்து பயப்படுறான். என்னடா இது சிலந்தி வலையெல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அதை பார்த்துக்கிட்டே போறான். இது என்ன இவ்வளோ பெரிய ஓட்டையா இருக்கு, சிலந்தி கிளந்தி வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே புலம்பிட்டே போய்கிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது ஒரு அனிமலோட கால் தடத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான். இதுக்கு மேல நம்ம மெதுவா போனா அவ்வளவுதான்டா, ஃபாஸ்டா போகணும்டா, நிறைய ஹோலு சிலந்தி வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னா இது ஏதோ கிரியேச்சரோட வீடா கூட இருக்கலாம், அது வரதுக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணணும்டா அப்படின்னு ஃபாஸ்டா நடந்து போயிட்டு இருக்க. அந்த டைம்ல திடீர்னு ஸ்னோ வந்து பெஞ்சிட்டு இருக்கு. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப பக்கத்துல ஏதோ ஒரு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே ஒரு கிரியேச்சர் வர மாதிரி இருக்கு. இவன் உடனே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். இவனோட ஹெல்மெட் லைட் எல்லாமே ஆஃப் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஹீரோயினுக்கு அவங்க கூட வந்த மெம்பர்ஸோட டிராக்கரோட சிக்னல் காட்ட உடனே ஹீரோயின் அந்த டிராக்கரை வச்சு அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு நினைச்சு மெம்பர்ஸ் கிட்ட ரேடியோல பேசி பாக்குறா. ஆனா எந்த ஒரு மெம்பர்ஸ் கிட்ட இருந்தும் ரிப்ளை வரல. சோ இதெல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, சரி அந்த டிராக்கரோட சிக்னல் லிங்க் எனக்கு அனுப்பு, நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்கு அந்த லிங்க் அனுப்பிச்ச உடனே ஹீரோ வந்து ஏஐ மூலியமா அந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி பாக்குறான். பார்த்தா எல்லா மெம்பர்ஸோட சிக்னலும் நம்ம ஹீரோவை சுத்தியே காமிக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டுறான். என்னடா எல்லா சிக்னலும் என்ன சுத்தி காமிக்குது, யாருமே இல்லையே அப்படின்னு புலம்புறான். ஹீரோயின் கிட்ட என்ன சுத்தி யாருமே இல்ல, இங்க ரொம்பவே இருட்டா இருக்குது, எனக்கு சரியா கிளியரா தெரியல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் உங்ககிட்ட ஒரு ஃபிளார் இருக்கும், அது எப்பவுமே எல்லா ஷூட்லயுமே இருக்கும், அதை நீ செக் பண்ணி பாரு, அந்த ஃபிளாரை பத்த வச்சு ரொம்ப தூரத்துக்கு தூக்கி போட அப்படிங்கிறா. அதே மாதிரி ஹீரோ தூக்கி போடுறான். தூக்கி போட்டான்னா ஏதோ ஒரு கிரியேச்சரை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். இப்பதான் இவனுக்கு எல்லாமே தெரிய வருது. இவ்வளவு நேரம் அந்த மெம்பர்ஸோட டிராக்கர்ஸ் எல்லாமே அந்த கிரியேச்சரோட வயிற்றுக்குள்ளதான் காமிச்சிட்டு இருந்திருக்குதுங்கிறது. அப்படின்னா இன்னொருத்த அந்த மான்ஸ்டர் தான் எல்லா மெம்பர்ஸையும் வந்து சாப்பிட்டு இருக்கு. உடனே என்ன பண்றேன்னா அந்த சர்வைவரோட கன் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த கன்னை வச்சு இதை ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கன்னு வந்து சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் இதோட சவுண்டு கேட்டு கடைசியா இந்த மான்ஸ்டர் ஹீரோவை பாத்துருது. அவ்வளவுதான். பயங்கரமா கத்திட்டு ஓடி வர மிரண்டு போன நம்ம ஹீரோ அவனும் அலறி அடிச்சுட்டு ஓடுறான். ஆனா அந்த மான்ஸ்டர் விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்கு பாஞ்சு. அப்ப தெரியாம ஒரு குழியில வந்து விழுந்துடுறான். அந்த மான்ஸ்டரும் விடுற மாதிரி இல்ல, அதுவும் குழிக்குள்ள வர ட்ரை பண்ணுது. ஆனா ஃபுல்லா இதனால வர முடியல. அதனால குழிக்கு மேலேயே வந்து துரத்திக்கிட்டு இருக்கு. இவனும் வளைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த மான்ஸ்டரும் பயங்கரமா கத்திக்கிட்டே வந்து இவனை துரத்திக்கிட்டே இருக்கு. அப்ப ஹீரோயின் என்னாச்சு, அங்க எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ என்ன நக்கலா, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த மான்ஸ்டர் எனக்கு கொண்டு இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உன்னோட ஆக்சிஜன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோக்கு ஆக்சிஜன் லெவலே ஞாபகம் வருது. ஆக்சிஜனை செக் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்குது. அதுலயும் அவன் சூட் வந்து மறுபடியும் கிழிஞ்ச இடத்துலயே கிழிஞ்சிருக்கு. அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரே அடிச்சு அதை ஒட்ட வச்சுக்கிறான். அதே டைம்ல சர்வைவர் ட்வேயினோட சவுண்ட் வந்து ஹீரோக்கு கேக்குது. நீங்க இன்னும் உயிரோடவா இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ட்வேயின் வந்து நான் இங்கதான் இருக்கேன், என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்து, இந்த மான்ஸ்டர் என்ன ஒரு இடத்துல வச்சிருக்கு, சீக்கிரம் வந்து காப்பாத்துன்னு கத்திக்கிட்டே இருக்கான். இது எல்லாமே அவன் போட்டிருக்கிற ஹெல்மெட்ல இருக்கிற ரேடியோல தான் கேட்டுட்டு இருக்கோம். இதே தான் ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே ஹீரோயின் நீ மான்ஸ்டர் கிட்ட இருந்து எப்படியாவது அவரை காப்பாத்து அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. என்னோட ஸ்கேனர் வேற ஒழுங்கா ஒர்க் ஆகல, நான் போனேன்னா என்னையும் அது கொன்றும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் நீ அவரை காப்பாத்தினா அவர்கிட்ட இருந்து ஆக்சிஜன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. இதை கேட்டு ஹீரோவும் அவரை காப்பாத்துறதுக்காக போய்கிட்டு இருப்பான். அந்த சர்வைவர் இருக்கிற இடத்துக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கான். ஆனா அவனோட ஸ்கேனர் ஒர்க் ஆகல இல்லையா, அதனால அந்த சர்வைவர் அவரோட பிளார் கன்னை வச்சு ஹீரோக்கு வழி காட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு சர்வைவர் இருக்கிற கிரையோபாட் கிட்ட வந்துடுறாரு. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிரையோபாட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே தாண்டி ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்க. ஆனா டக்குன்னு அந்த இடத்துக்கு மான்ஸ்டர் வந்து அந்த சர்வைவரை அட்டாக் பண்ணிடுது. சோ இதை கவனிச்ச நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா கண்டிப்பா அந்த மான்ஸ்டர் நம்மளையும்
உள்ளவே போட்டு தள்ளிரும் அப்படின்னு அங்க போகாமையே ஒளிஞ்சிருக்க. இங்க பாரு, இதுதான் அந்த மான்ஸ்டருக்கு வீக்னஸ் அப்படின்னு எதையும் அந்த சர்வைவர் சொல்ல வர, ஆனா அதுக்குள்ள அந்த சர்வைவரை மான்ஸ்டர் கொன்றுது. ஸோ இதெல்லாமே நம்ம ஹீரோ ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருப்பான். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து காப்பாற்ற முடியாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அங்க இருக்கிற ஒரு கிரையோபாட்ல ஒளிஞ்சுக்கிறான். அடுத்து ஹீரோயின் கிட்ட என்னை சுத்தி 2 மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஐடியா கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் கிட்ட. அதுக்கு ஹீரோயினும் அவளோட ஏஐ மூலயமா எல்லா கிரையோபாட்ஸ்ல இருக்கிற லைட்டையும் மாத்தி மாத்தி எரிய வச்சு அந்த மான்ஸ்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. மான்ஸ்டரும் லைட் எரியற பக்கம் எல்லாம் மாத்தி மாத்தி போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவோட கிரையோபாட்லயும் லைட்டை தெரியாம ஆன் பண்ணி விட்டுருவா. சைட்ல பார்த்தா அந்த கிரையோபாட் ஓனர் வந்து ஃப்ரீஸ் ஆகி செத்து கிடக்கிறத பார்த்து ஹீரோ ரொம்பவே பயந்து போறான். ஹீரோயின் கிட்ட நீ என்னோட கிரையோபாட் லைட்டையும் ஆன் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர் இங்கதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நல்ல வேலையா எல்லா கிரையோபாட்ஸ் லைட்டையும் ஆன் பண்ணதுனால அந்த கிரியேச்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வேற பக்கம் வந்து போயிருது. இந்த கேப்ல ஹீரோ வந்து ஓட ட்ரை பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் எப்படியோ பாத்துருது. உடனே அவனை வந்து துரத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பனியா மூடிட்டு இருந்த ஒரு மலைக்குள்ள குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோவை சுத்தி பார்த்து தேடிட்டு இருக்க. ஆனா அந்த ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அது அந்த இடத்த விட்டு போயிருது. உடனே அந்த பனிமூட்டத்துல இருந்து வெளியே வந்து ஹீரோயின் இருக்கிற திசையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னோட கால் வந்து வசமா வந்து இதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். இவன் பூமியில இருக்கும்போது இவன் ஃபேமிலியில இவன் பையனுக்கு வந்து ஒரு பாட்டு பாடி ஆறுதல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு அதே பாட்டை வந்து பாடி ஹீரோயினை வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருப்பான். இதனால ஹீரோயினும் கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்ச மாதிரி தெரியுது. இந்த டைம்ல ஹீரோவை பார்த்து நிறைய மின்மினி பூச்சிகள் கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்குன்னு ரசிச்சு பார்த்துட்டே போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரே ஒரு பூச்சி மட்டும் இவனோட ஹெல்மெட்ல உட்காந்து ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. மாறினது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பூச்சி தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டா எல்லா பூச்சியும் அதே மாதிரி ரெட் கலர்ல மாறி ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவும் அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்ப கூட அந்த பூச்சிகள் விடாம துரத்திக்கிட்டே இருக்கு. ஆனா எப்படியோ வந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு தம்மா துண்டு பூச்சிக்கு கூட இந்த இடத்துல ரொம்பவே ஆபத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்திருக்கிற இடம் அவ்வளோ மோசமான கேவலமான பிளான்ட்ல வந்து மாட்டியிருக்காங்க. போக போக சடனா திடீர்னு ஒரு இடம் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஹீரோ வந்து பூமிக்கு உள்ள இழுக்க பாக்குது. ஏதோ ஒரு மான்ஸ்டர் உள்ள இழுத்துட்டு இருக்க. அந்த இடமே ரொம்ப ஸ்னோவா இருக்கனால கொஞ்சம் உறைஞ்சு போயிடுறான். அதனால அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்தோ ஹீரோ வந்து எஸ்கேப் ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து விழுங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஹீரோக்கு ஒரு ஐடியா தோணுது. எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு ஏஐ கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஏஐ வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கல. அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்போது மொத்த உடம்புமே அவுட் சைடில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி கொடுத்து அந்த மான்ஸ்டர் வந்து அதை அப்படியே வந்து மான்ஸ்டருக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்ணி அதை அப்படியே துப்பிடுது. துப்புனோன்னு இவன் பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான். அங்கிருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு மர ட்ரங்குக்குள்ள வந்து விழுந்துடுறான். அதுக்குள்ள இவன் அட்டாக் பண்ண நிறைய மென்மினி பூச்சிகள் எல்லாமே இருக்கு. அதோட வீடு தான் போல இது. ஆனா எல்லாமே ப்ளூ கலர்ல தான் இருக்கு. இன்னும் ரெட் கலர்ல மாறல. நல்ல வேலை ரெட் கலர்ல மாறல. சைலண்டா வந்து அப்படியே போயிடலாம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது ரெட் கலர்ல மாறி ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு அந்த மர ட்ரங்க்ல வெளியே வரான். அப்ப ஏஐ வந்து சொல்லுது, உங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றான், என்னால ஸ்பேஸ் ஷிப் வரைக்கும் வர முடியாது, என்னோட ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறான். ஹீரோயின் அதுக்கு உங்களால முடியும், நீங்க ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கீங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடிவாங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கா. அவனுமே ஓடி வந்துட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா கடைசியில ஹீரோயினும் ஹீரோ வந்து பாத்துறான். உடனே அந்த கிரையோபாட்டை ஓபன் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் உடனே வந்து ஓபன் பண்ணிடுறா. எப்படியோ நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள வந்துடுறான். இப்ப ஹீரோயினோட கால் வந்து எதுலயோ மாட்டிட்டு இருக்கும்ல, அதை வந்து ஹீரோ வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ரொம்பவே வழியில கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோவும் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அதை எடுத்துடுறான். எடுத்து விட்டதுக்கு அப்புறம் கால் ரொம்பவே ஹீரோயினுக்கு வலிக்கும். அதுக்கு மெடிசன் எல்லாமே வந்து ஹீரோ வந்து போட்டு விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்பதான் சரியா போகும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே அதே கிரையோபாட்ல வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிரையோபாட்ல இருக்கிற நிறைய எமர்ஜென்சி கிட்ட வந்து எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ரேங்க் அதிகம் போல, அதிகமா இருந்தா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதிகமா கொடுப்பாங்க போல. அப்புறம் உடனே நம்ம ஹீரோ வந்து கால்வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சரி நம்ம இப்ப கிளம்பலாமா அப்படின்னு கேட்கறான். அப்போ உடனே இந்த ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு போலாம், மீதி இருக்கிற ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் இங்க பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி காட்டுது, அங்க போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். 2 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுக்கு காலில் அடிபட்டிருக்கும்ல, அதனால கொஞ்சம் மெதுவாகவே நடந்து வந்துட்டு இருக்கா அந்த வழியில. அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷூட்ல ஏஐ மெடிசன் இருக்கும், அதுவும் அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த கால் வலிக்கு மெடிசன் போட்டு. இவங்க போக போக அப்படியே சுத்தி நிறைய மான்ஸ்டர் வந்து வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த சர்வைவரோட கன் எடுத்து வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒர்க் ஆகல.
உடனே ஷூட் பண்ற சவுண்டு கேட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே துரத்த ஆரம்பிக்குது. மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் எப்படியோ தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் வந்து தெரியாம கீழே விழுந்துடுறா. ஹீரோ வந்து தூக்கி விட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்போட உடஞ்சு கிடந்த பார்ட்ஸ் எல்லாம் தாண்டி ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்போட டோர் கிட்ட வந்துருது. இவங்களும் எங்கேயோ போய் ஹைட் ஆயிக்கிறாங்க. ஹைட் ஆகி எப்படி நம்ம அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள போறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கிரையோபாட்ல எடுத்துட்டு வந்த ஃபிளார் கன்னை எடுத்து ஷூட் பண்ற ஒரு கிரியேச்சர் வந்து பயந்து ஓடிடுது. இன்னொரு கிரியேச்சர் வந்து அந்த டோர் கிட்ட வருது. அதையும் ஹீரோயின் அந்த ஃபயர் கன் வச்சு ஷூட் பண்ண அந்த கிரியேச்சர் பயந்து ஓடிடுது. இதான் சான்ஸ்னு 2 பேருமே அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள போயிடுறாங்க. அந்த டைம்ல நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஸ்பேஸ்ஷிப் டோரை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டோர் க்ளோஸே ஆக மாட்டேங்குது. ஒரு மான்ஸ்டர் வந்து வேகமா அந்த டோர் கிட்ட வரவே க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பாதி க்ளோஸ் ஆகும்போது கரெக்டாக பாதி மான்ஸ்டரோட உடம்பு வந்து நசுங்கி பாதி வந்து இந்த பக்கமும் பாதி வந்து அந்த பக்கமும் போயிடுது. இதை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. அந்த மான்ஸ்டரும் செத்து போயிடுச்சு. ஃபுல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. உள்ள எல்லா டோரும் லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிஸ்டம் ஏதாவது ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்றாங்க. எல்லாமே ஆக்டிவா தான் இருக்கு. அதனாலதான் ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருக்கிற லைட்ஸும் எரியுது. அது மட்டும் இல்லாம பேக்கப்பும் கரெக்டா இருக்கு. ஸோ இவங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும். 2 பேரும் ஹாப்பியா சேஃபா இருக்கணும். அந்த காரிடோர்ல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உள்ள போக போக கீழே ரத்த கரையா இருக்கும். அதை பார்த்துட்டு உள்ள மீட்டிங் ரூமா இருக்கும். அந்த இடத்துக்கு போனா சிலந்தி வேலைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளேயும் கிரியேச்சர் ஒன்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கிரியேச்சர் ஒன்னு வருது. வந்து ஒரு மனுஷன் உடலை வந்து பாதி பிச்சு, அது ஏற்கனவே செத்து கிடக்குறான். செத்தும் அவன் உடம்ப பாதி பிச்சு தின்னுட்டு இருக்கு. இதெல்லாம் இவங்க ஒளிஞ்சிருந்து அமைதியா பார்த்து மறந்துட்டு இருக்காங்க. அதுவும் சாப்பிட்டு அமைதியா வந்து போய்கிட்டு இருக்கிற டைம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டுரும். உடனே திரும்பி இவங்க 2 பேருமே துரத்த ஆரம்பிச்சிருது. இவங்களும் வேகமா ஓடி போய் ஏதோ ஒரு ரூம்குள்ள வந்து போய் ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ரூமை வந்து உடைக்க பார்த்துட்டு இருக்கு. அந்த டைம்ல ஹீரோ வந்து லெஃப்ட் சைட் டோரை வந்து தட்டி அதை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறான். ஆனா அது அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ரைட் சைட் டோரை தான் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 2 பேருமே ரொம்பவே டயர்டாகி உட்காந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து பூமியில இருக்கிற அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வீடியோல பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து உன்னோட ஃபேமிலி ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அவன் பிளாஷ்பேக்கை வந்து அழுதுகிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட ஃபேமிலி கூட நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். என்னோட ஒய்ஃப் என்னோட மகன் சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். இவங்க 2 பேர் தான் என்னோட உலகமே. இவங்களுக்காக என்ன வேணா செய்வேன். இப்படி என்னோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியா போயிட்டு இருந்துச்சு. அப்படித்தான் ஒரு நாள் கார்ல நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நான் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்ப என்னோட ஒய்ஃபும் என்னோட பையனும் வந்து இறந்துட்டாங்க. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அந்த டிப்ரெஷன்ல இருந்து நான் வெளியே வரக்காக தான் இந்த இடத்துக்குள்ள வந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். உடனே ஹீரோயின் உன்னால ஒன்னும் அவங்க சாகல, அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா இப்போ உன்னாலதான் நான் இங்க உயிரோடு இருக்கேன், அதை நீ மறந்துடாத அப்படின்னு ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் ஹீரோ ஷூட்ல ஏதோ மின்மினி பூச்சி மாதிரி பால் மாதிரி இருக்கு. அதை பார்த்து இது என்னன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. அப்பதான் இதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. திடீர்னு அந்த மான்ஸ்டர் கதவை உடைச்சிட்டு உள்ள வருது. அப்ப டக்குன்னு ஹீரோயின் அந்த பால் எடுத்து அந்த மான்ஸ்டர் மேல வந்து வீசுறாங்க. உடனே ப்ளூ கலர்ல இருந்த அந்த மின்மினி பூச்சி ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகி அந்த மான்ஸ்டரை சுத்தி வருது. இதனால அந்த மான்ஸ்டர் வந்து கொஞ்சம் பின்னாடி போகுது. மின்மினி பூச்சி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் சமயம் சொல்லிட்டு 2 பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து. இருந்தாலும் அந்த மான்ஸ்டர் அந்த மின்மினி பூச்சிகள் எல்லாம் சண்டை போட்டு துரத்தி விட்டுட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஓடி வந்துட்டு இருக்கு. இவங்களும் வேகமா ஓடி போய் ஒரு டோரை வந்து க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ற கேப்ல இது வந்து கரெக்டா பாஞ்சு உள்ள வருது. உள்ள வரும்போது கொஞ்சமா இதுக்கு அடிபட்டிருக்கும். அடிபட்டாலும் அதே இடத்த வந்து ரெக்கவர் பண்ணிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. உடனே ஹீரோ ஒரு ஸ்ப்ரே எடுத்து மான்ஸ்டர் மூஞ்சிலேயே வீசுறான். அந்த ஸ்ப்ரேவும் பட்டு மான்ஸ்டர் மூஞ்சில வெடிச்சு செதறது. இதனால அந்த மான்ஸ்டர் வழியில துடிச்சிட்டு இருக்கு. சோ இதுதான் டைம்னு 2 பேரும் எஸ்கேப் ஆக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மான்ஸ்டர் அப்பவும் வந்து இவங்க 2 பேரையும் துரத்திட்டு இருக்கு எப்படியோ. அப்ப ஹீரோ ஒரு இடத்துல ஒரு ரூம்ல வந்து ஓட முடியாம ஒளிஞ்சு நின்று இந்த மான்ஸ்டர் கொன்னாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்கான். ஏதாவது வழி இருக்கும் யோசின் ஹீரோயின் சொல்ல ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இங்க நிறைய கிரையோபாட்ஸ் கிடைக்குது. இதை ஹீரோ பார்த்துட்டு இங்க இருக்கிறதுலயே பெஸ்டான கிரையோபாட்ஸ் எதுன்னு ஏஐ கிட்ட கேட்டுட்டு இருக்கான். உடனே ஏஐ வந்து நிறைய கிரையோபாட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி இங்க இருக்கிறதுலயே பெஸ்டான டாப் லெவல் கிரையோபாட்ஸை வந்து ஏஐ ஹீரோ கிட்ட வந்து சொல்லுது. அப்ப ஹீரோ அந்த கிரையோபாட்ஸ்ல ஏறி செக் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. பின்னாடி மான்ஸ்டர் வேற துரத்திக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் இங்க ஒரு எமர்ஜென்சி லைட் இருக்குது அப்படிங்கறத வந்து ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பா ரேடியோல. அதே சமயம் ஹீரோ வந்து கிரையோபாட் ஆன் பண்றான். ஆனா அது ஆன் ஆக மாட்டேங்குது. ஏன் ஆன் ஆக மாட்டேங்குதுன்னு ஏஐ கிட்ட கேட்க பவர் ஆன் ஆனாதான் இந்த கிரையோபாட்ஸ் வந்து ஆன் ஆகும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல. ஆனா ஹீரோ பவர் ஆன் பண்ணா ஹீரோன்னு அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிப்பா. அப்படின்னு பயந்து ஆன் பண்ணாம இருக்கான். உடனே ஹீரோக்கு ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது.
ஹீரோயின் கிட்ட நீ இருக்கிற பாக்ஸ்ல எமர்ஜென்சி லைட்ஸ் இருக்குல்ல அதை ஆன் பண்ணிட்டு நான் இருக்கிற இடத்த பார்த்து ஓடி வா அப்படிங்கிறான். ஹீரோ சொன்ன மாதிரி பாடி ஃபுல்லா அந்த எமர்ஜென்சி லைட்டை போட்டுக்கிட்டு ஹீரோயின் ஓடி வந்துகிட்டு இருப்பா. பின்னாடி அந்த மான்ஸ்டர் வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ வந்து பவர் ஆன் பண்ணிட்டு ஹீரோவோட பையனோட பொம்மையை அவன் முன்னாடி வச்சுட்டு மான்ஸ்டர் இது கிட்ட வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதை யோசிச்சுக்கிட்டே அந்த மான்ஸ்டர் கிரையோபாட் கிட்ட வருதான்னு பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல ஹீரோயினும் ஃபாஸ்டா வந்து ஹீரோ கிட்ட வந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டரும் இவங்க வச்சது ட்ராப் தான் தெரியாம ஓடி வந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல கிரையோபாட் ஆன் பண்ணி செம்ம ஸ்பீடா அந்த மான்ஸ்டர் மேலேயே வந்து ஏத்துறான். அவ்வளவுதான், மான்ஸ்டரோட சோலி முடிஞ்சது. உடனே நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்க, ஆனா ஹீரோ வந்து மயங்கி கிடக்குறான். ஹீரோயின் வந்து ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிற டைம்ல சடனா வந்து கண் முழிக்கிறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கே ரொம்பவே நிம்மதியா இருக்கு. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் ஆயிருது. ரெண்டு பேரும் ஸ்பேஸ் ஷிப் விண்டோ வழியா வெளியே பாக்குறாங்க. சூரியன் உதிக்கிறத ரெண்டு பேரும் கை கொடுத்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ரெஸ்கியூ டீம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா 4 வருஷத்துக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே இந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ளேயே இருக்கு. ஸோ சிக்னல் அனுப்பிட்டாங்க, அவங்களும் சீக்கிரமா வந்துருவாங்கன்னு நம்புவோம். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.